வயிறை புடுங்கிறது. காலையில என்னத்தை புடுங்குனீங்கன்னு கேட்டா சொல்லு. எதையோ அத்து விட்டு ஓட பாக்குற அந்த பாசி அக்கணும் நினைக்கிறேன். சரி சரி, இங்க வாங்க இங்க வாங்க. இங்க பாரு, உண்மையாவே நீங்க ஆடி காட்டினீங்க, இந்த பிள்ளை பாடி காட்டி தெரியல உனக்கு. என்ன நீ சிரிக்கிற, சிரிப்பு காட்டுற, பப்பனுக்கார மாதிரி சிரிப்பு காட்டுற அந்த ஆளு. அந்த ஆளு நந்தவனத்துல இருந்தே பிடிச்சேன், என்னன்னு தெரியல. பையன் நான் கேக்குறேன், ராஜவாட்டி போட்டிருக்கேன். யார போட்டிருக்க? ராஜவாட்டி போடுறேன். நீ போடுறியா? சரி, நீங்க ஆடி காட்டினீங்க, நான் இந்த பிள்ளை பாடி காட்டி நல்லா இருந்துச்சு. நான் நிஜமாவே இன்னைக்கு வள்ளி போடுறேன். போடுறியா? சரி விடு. சரி, இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்க ரெண்டு பேரும் ஆடி பாடினதோட நாங்க செய்யல, நீங்களும் செத்த செய்யுங்களே. நான் செய்வா. ஆமா சரி, எல்லாம் சொல்லுது. ஒரு காண்டா வளவு கூட எடுத்து காட்டுறேன். அதை விட மிளகு திரி நல்லா இருக்கும். மிளகு திரினா மேற்கொண்டு அதுல பொத்து வடிஞ்சிருச்சுன்னா மேற்கொண்டு. ஐயா பெட்டிக்காரரே, இளந்த வெளுத்திரைக்கா, இது இளந்த இல்ல, இது நார்த்தம்பழம். இதுல நான் ஏறி, நானும் இதுல சைடுல ஏறி, அத்தோட அது நாரி. பெட்டிக்காரர் நாடுறதே வாயில காக்கல சீனிய கல்வி கொட்டுக்கின்ற உளுப்பட்டுமா, நானும் குளுக்கட்டுமா. 3 மணில இருந்து நான் அங்கனதானே இருந்தேன். ஏன் எதுக்கு நீ இப்படி இந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு நீ இந்த வேலை பாக்குற? சிரமப்படணும். அடி வாடி ஏவல்லி கிழங்கு, அடி மதமதக்கும் வாடாத மஞ்ச கிழங்கு. நீ ஆடுறியா இல்ல அந்த புள்ளைய போட்டு புதுக்கிறதுக்கே ஐடியா பண்றியா? நீ குண்டி ஆட்டினது போதும், அந்த அளவு உன் குண்டியை பிடிச்சி திருகினது போதும். போதும்பா. உன் தங்கச்சியா வக்காலப்பட்டு ஓலி, உன் தங்கச்சியா? என்னது ஒன்னது என்ன சொல்றீங்க? உன் தங்கச்சி என்ன சொல்றீங்க? உதோட அந்த பிள்ளை உதோடையும் பாரு, இது மாதிரியே இருக்கும் பாரு, ஒரே மாதிரி இருக்கும். இது என்னுடைய. ஆமா,
தங்கச்சியா? ஆமா. ஏயா எப்போ சொல்ற? அண்ணனா? நம்ம பிள்ளை புத்தன்னு சொல்லலாம். இதுக்கு தாண்டா ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள முத ஒரு ஆளை கொண்டு வந்து விட்ட பேர்லாம் உள்ள போய் உட்காந்து இல்ல. இப்ப மட்டும் போக மாட்டேங்கிற. நீ வாயாம எனக்கு தெரியாம செய்யறது மாப்பிள்ள இத ஏன் அடையாளம் தெரியல கேளுங்க. இது நான் சின்னதுல பார்த்தது. ஆமா இப்ப தண்டியா சரிஞ்சு வரும். இல்ல இல்லையா சின்ன பிள்ளைல 5 வயசுல பார்த்தது. இப்ப பெரிய பிள்ளையா இருக்கும்போது எனக்கு தெரியாம போச்சு. அது மட்டும் படாது. அப்ப என் தங்கச்சி. ஆமா இது என் தங்கச்சினா அப்ப மட்டுப்படாது. கட்டிக்கிட்டு ஏறி இருக்கு என்ன வரைக்கும். உங்க தங்கச்சி இல்ல இதை விட நல்லா இருக்குமா? லாங் பீஸ். என்ன மைனா கறி பார்த்திருக்கியா? ஆமா கருப்பா இருக்கும். ரப்பா இருக்கும் பாரு. ஒவ்வொரு ரப்பா இருக்கு. ஒவ்வொரு தாம்னா எத்தனை இருக்கு? ஆனா இருப்பாங்க 1 5 4 வரக்கடை. என் தங்கச்சி 2 இது 5 வரக்கடை. இந்த பாடி லென்த் எங்க காமிங்க எப்படி? உனக்கு 2 ஜான் 4 வரக்கடை. ஆமா அதுக்கு என் தங்கச்சிக்கு 2 ஜான் 5 வரக்கடை. அவ்வளவு அகலமா? ஆமா. என்ன அது மனசா? சோல்டர் பீஸா அகண்ட பீஸ். அப்ப எனக்கு சரியா வருமா? உனக்கு பாரு உனக்கு நான் கேட்கிறேன் பாரு உனக்கு என் தங்கச்சிக்கு கோடி கணக்கில் பொருத்தம் பார்த்திருந்தாலும் எத்தனை சோசியரை பார்த்திருந்தாலும் இந்த காஞ்சர குளத்தை மாதிரி பொருத்தம் உனக்கு அமையவே அமையாது. நான் கேட்கிறேன் அதே மாதிரி சொப்புன்னு அடி. ஆனா இங்க பாரு பரவாயில்லையே எனக்கு அந்த வேலை தான் பாக்குறேன். அங்கே டேய் மாப்பிள்ள நான் கேட்கிறேன். இது யார் சொல்றத கேளியா? இல்ல ஆக மொத்தத்துல உனக்கு மட்டும் நான் கேட்கிறேன். சொல்றத சொல்லு. இது நம்மள கேட்காம இதை விட உங்க தங்கச்சிக்கு நீ இதையும் விடு என் தங்கச்சியை விடு. நான் கொண்டு இது பண்றேன். அட நல்லா இருக்குமான்னு கேட்கிறேன். முகம் அருமையா இருக்கும். சரி கூட்டி வந்து விடு. கூப்பிடுறேன் பேசாம இருக்கு. இதை கூட்டி வந்து விட்டேன். எனக்கு நான் நல்லா என்னென்ன செய்யணுமோ அது ஊரம் செஞ்சிச்சு. நல்லா திருப்தியா செய்ய. அது மாதிரி உன் தங்கச்சி கூட்டி வந்து விடு. நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு. ஒரு 2 ரூபாய்க்கு கிளினிக் பிளஸ் ஷாம்பு வாங்கி தந்துட்டு போவா. ஏன் கூப்பிடுங்க. எப்ப வர நான் போடணும் வருமா? நானே போடுமா? பதட்டப்படாத. நேராக பண்ணலாம். இப்படி அவசரப்பட்ட ஆளுகள் எல்லாம் போய் குளிக்கல வந்துருக்காங்க. பேட்டிங் மட்டிக்காரா மட்டலமா 2 கெட்ட லட்சணமா. ஆட்டம் பார்த்து நோட்டம் பார்த்து ஆள முடிவு கட்டணுமா? பட்டிக்காடா பட்டணமா 2 கெட்ட லட்சணமா. பட்டிக்காடா பட்டணமா மாட்டுக்காரன் அம்மா போட்டு சுட்டு மாட்டி வந்தாராண்டி. மாட்டுக்காரன் அம்மா போட்டு சுட்டு மாட்டி வந்தாராண்டி. அங்கே புக்கு மொழி நோண்டணுமா வாங்க. வாழப்பொடி எதுக்கு வந்தா முட்டுபடி கைத்த போட்டு கட்டுங்கடி. பட்டிக்காடா பட்டணமா 2 கெட்ட லட்சணமா. பட்டிக்காடா பட்டணமா 2 கெட்ட லட்சணமா. மணி வெங்காய் என்ன நீ மணியை காண? மணி உள்ள தொங்குதுடா. அண்ணே எருமை இங்க இல்ல மணி வேலையை காணவே. உள்ள தொங்கிட்டு வர. எங்க உள்ள போயிட்டு வர அப்படி? இல்ல பரவ வந்த மாதிரி இருந்துடா அங்க நிக்கிது. நான் இங்க நிக்கிறேன். என்ன மட்டும் விட்டு நீ இங்க வர வெட்ட போற. வாங்க போய் வர வெட்டிட்டு வா. உனக்கு தெரியாம தான் விட்டு வரா. விரும்பறையா போறடா. ஆஹா அண்டங்கக்கா. ஓடி பரவ. அந்த பரவ. அண்ணே அம்மா என்ன விஷயமா கூப்பிட்டீங்க? சொல்லுங்க. சொல்லுங்கண்ணே சொல்லுங்க. ஏய் ஏன் அடுத்த குடும்பத்தை இப்படி கெடுக்கிறதுக்கே வர்ற?
மதுரையில் டெம்பிள் சிட்டி ஹோட்டல் தெரியுமா? ஓமா போடாத இருக்கு இருக்கட்டும். நம்ம இடத்துக்கு யார் இந்த பையன் என்ன அப்படி வந்திருக்காப்ல? பெரிய அனகொண்டா வந்திருக்கிறாரு. எதுக்கு? 2 மலைப்பாம்பையும் முழுங்குறதுக்கு ஐடியா பண்ணி வந்திருக்கு. கவலைப்படாத. கடைசியில நான் குச்சி மிட்டாயை வாயில சப்பிக்கிட்டு மாடுதாவணிக்கு போகலாம்னு முடிவு பண்ணி. ஏற்கனவே தின்னது செரிச்சுல அது மறுபடியும் முழுங்க. ஆமா, கவலைப்படாத. எப்பேற்பட்ட பாம்பா இருந்தாலும் வலைய போட்டு சுருட்டி புடிச்சு போடுவோம் நம்ம. மாலை அது மலை அத்துறது எல்லாத்துலயும் சேல பாவடை. உனக்காண்டி பேசிக்கிறீங்க. சொல்லு எப்ப சொல்லுவ? சொல்லுவேன்னா அண்ணே நீங்க வாங்கண்ணே, அவசரப்படாதீங்க. என்ன அவர் ஒண்ணு எப்படி தள்ளுறாரு, நீங்க பேசாம நிக்கிறேன். போயா இப்படி பீச பார்த்துட்டு நிக்க. ஐயோ வாங்க முதல்ல. உனக்கு சலம் தெரிக்கிற மாதிரி தெரிக்குமே அண்ணே. என்ன அவர் பேசுறதே சொல்லி ஆக மொத்தத்தை இந்த அம்பை என் குண்டில குத்தாய் வந்தவர் எதுக்கு வந்திருக்காரு? ஏதோ சிந்தனையில இருக்காப்ல. ஏன் வந்திருக்காரு கேளுங்க. இந்த பிள்ளை எவ்வளவு ஆர்வமா இருக்கு தொழில். கடிக்காம சொல்றோம். இதுக்கு வந்திருக்காரு. இதுக்கு தபக்கு 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 தபக்கு. என்ன தண்ணியில குதிச்சு விளையாட போறியாக்கும்? நீ குளத்துல குளிச்சு நீச்சல் அடிச்சுட்டாலும் கிழக்குங்க. உனக்கு நீச்சல் தெரியாதடி, அப்புறம் என்ன தொபக்குன்னு குதிக்கிற? 3 மணில இருந்து அண்ணே அம்ப சொல்றதுக்கு ரெடியா இருக்க. சொல்லியா குண்டியில சொல்லிட்டு போறாரு. ஒழுங்கா கேக்குறதுக்கு பதில சொல்றியா? காலகாலத்துல அடி பிடிக்க வந்திருக்கிற மான் இங்க இருக்கா? இல்லேன்ட்டேன். உள்ள இருக்கிறது சொல்லு. இரியா ஏன் வசனத்தை விடு. நீ என்ன ஏன் வசனத்தை நீ எப்படி பேசுவ? உனக்கு பாடம் ஒரு வருஷத்துலயாவது வசனத்தை பாத்துறியா? உனக்கு பாடம் போட்டு கொடுத்தாரா எனக்கு பாடம் போட்டு வர வாத்தியார் எனக்கு போட பாட்டதே நான் சொல்ல முடியும். வேற சிந்தனை சொல்லியா? மானு வரலன்ட்டேன். என்ன சொல்றாரு அவரு? இந்த பிள்ளை கேட்டுச்சு, இந்த பிள்ளை பார்க்கலன்றுச்சு. நான் என்ன சொல்ல? இந்த இடத்துக்கு தலைவி யாருன்னா என் தங்கை வள்ளின்னு. சரி நீ வள்ளியை கூப்பிட்டு நான் நேரடியா கேட்டுக்கிறேன் அப்படின்னு ஒரே பிடிவாதம் பண்ணிக்கிறேன். இப்ப நீங்க வரலன்ட்டீங்க, இந்த பிள்ளை இல்லன்றுச்சு. நானும் வான்குடி பார்க்கல. வாங்க போவா. ரத்தம் வருதுடா. சட்டி எடுத்து தொடச்சு விடு. இரு, நம்ம இடத்துக்கு நம்ம போற நியாயம். இந்த பையன் என் பின்னாலே வர்றாப்ல. என்ன தெரியல. அது உள்ள முன்னாடி நீ குடுக்கிற வலுவட்ட அடுத்த ஆம்பளை உள்ள வரக்கூட அப்பா சொல்லி அனுப்பியோ அதை கேட்காம அடுத்த ஆம்பளை உள்ள வரீங்க. சீக்குல்ல அண்ணே எனக்கு ஒண்ணு. எவ்வளவு உனக்கு? எனக்கு வேண்டாம். ஏவ்ல அது மாந்தா சாப்பிட மாட்டேன். ஏன் சொல்லைய விட்டுக்கிட்டு ஆளுக்கு ஒரு கரும பிடிச்சவனே போறே மருமகனே வந்தவருக்கு அண்ணே அண்ணே அண்ணே. என்னைய மட்டும் அங்க போக விடுறியா? நீ மட்டும் எதுக்குடா போற? நான் போலன்னா நீயும் போக கூடாதுடா. இல்லன்னா இங்க ஒரு கழுதை வர வேண்டாம். ஒரு தடவை போயிட்டு அதுக்கு பதிலா போயிட்டு கட்டி போய் விடாம அப்புறம் தங்கச்சியை கட்டி போடுவாங்களா அந்த ஊர்லயாச்சும்? அப்புறம் உனக்கு சின்ன பிள்ளை தூக்கி போட்டு அண்ணே அண்ணே நம்ம இடத்துல இதுவரைக்கும் அங்கே சுப்ரதம் பண்ணிட்டாங்க. இதுவரையும் நம்ம இடத்துல ஆம்பளை பார்த்ததே இல்லை. இல்ல நான் வந்து இது கொண்டு போயிடுறேன். வருக வருக நஞ்சை கரணிகளில் நெஞ்சம் நிகழ வைத்த வேடிய குலமணியே வருக. தாங்கள் யார்? தாய் தந்தையார்? எதற்காக இவ்வளவு தூரம் வந்தீர்கள் என்று எடுத்துரைத்தால் அதில் உண்மை இருந்தால் தலைவி என்ற பொறுப்பில் இருக்கும். என்னால் முடிந்த உதவி செய்ய காத்துக் கொண்டிருக்கின்றேன். கூறுங்கள் பார்க்கலாம். கல் தோண்டி மண் தோன்ற காலத்துக்கு மந்தோன்றி மொத்த குடிப்பிறந்த தமிழினம் தமிழ் வளர்ந்து சார்ந்த 16 வருகவர்கள் அரையெட்டு விசரிக்கும் டைம் தராதிகள் இசை நாடகம் எனும் முத்தமிழுக்கு முதலிடமான குறிஞ்சி கொற்றவன் வளர்த்த கோமகளை என்று கந்தவேடன் நான் இருக்கும் இட வெள்ளிமலை என் தந்தை சிவவேடன் தாய் பார்வதி அண்ணன் கணேசி வேடன் என்று காலையில் எழுந்து காலை கணனம் எடுத்துக்கொண்டு தந்தை ஆசி பெற்று வந்தேன் வெட்டைக்கு கண்ணில் ஒரு மானை அதன் மீது காதல் கணவருக்கு மனமில்லை கையால் பிடிக்க ஆவா. அதன் விளைவாக மாணவருக்கு நான் செல்ல மான் இரண்டோடு தெளிப்பட்டது. அதனால் பாம்பனை நானோடு எப்படி மான் இந்த மனத்துக்கு வந்து விட்டது. தங்கள் அண்ணனும் மானை உள்ளே விட்டு என்னை தடுத்து விட்டார். அந்த மானை தங்கள் மானை என் மனம் கவர்ந்த மானை பிடிக்க தந்தால் நலமாகும் நயமாகும் என்பதை நலம் விரும்பி கேட்டுக்கொண்டு மானை நான் எப்படி துரத்து வந்தேன். இந்த மைக்
மைக் நல்லா தானே இருக்கு? ஆமா. நல்லா தானே இருக்கு. அப்புறம் எதுக்கு அங்க வரீங்க வேகமா? அதை விட இது நல்லா இருக்கு. ஒரு இடத்துல என்ன முத ஆம்பளை ஒரு இடத்துல நின்னு பேசி பழகுது. இல்ல, இதை விட இது நல்லா தான் இங்கிட்டு போறது. ஏன் இது நல்லா இல்லையா? ரொம்ப சிரமம். ஏன்? சொல்லிவிட்டேன். என்ன இந்த மைக்ல நிக்கல அங்க நின்னு பேசுங்க. இல்ல, இதை விட இது நல்லா இருக்கு, இதை விட அது நல்லா இருக்குன்னு எப்ப நீ நினைக்கிறீரோ ரொம்ப சிரமப்பட்டு போய் நடப்பெல்லாம் நன்மைக்கு. அதனால அப்ப அந்த மைக்ல நில்லுங்க. அப்படி சொல்லுங்க. இதுல நிக்க வா. அங்க நில்லுங்க. இல்ல அஞ்சு வரவா? வரக்கூடாது. அஞ்சு வரவேணாமா? இங்க வரக்கூடாது. நீங்க தூரமாவே நில்லுங்க. தூரமா இருக்கு. பொம்பளை புள்ள கொஞ்சம் பக்கத்துல என்ன, ஆம்பளை புள்ள கொஞ்சம் தள்ளி நிக்கிறதுல தவறு இல்ல, அதுக்கு சொல்றேன். அதான் சொல்றேன், தூரமா வரல. தொலை தூரத்துல வேணா, கொஞ்சம் தூரமா நில்லுங்க. பக்கத்துல தான் இருக்கு, தூரமா இல்ல. நாளை என்னுடைய மானை நான் எப்படி துரத்து வந்தேன் என்று கூறுகிறேன். நன்றாக கேளுங்கள். என்மான் 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 சந்தக நிறைவோடு இது காணில் திணை காக்கும் சிந்தமிழ் குளமாதே நீ இங்கு வந்த என் கலைமானை தா. என்மான் 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 திருச்ச முகம் அறிஞ்சது காலையில. சொந்தம் என்று எண்ணி இங்கே வாழ்ந்தது நல்ல தோழமை உணர்வு மதி கொண்டது. சொந்தம் என்று எண்ணி இங்கே வாழ்ந்தது நல்ல தோழமை உணர்வு மதி கொண்டது. வந்ததை மனமோடு தருவாயம்மா, வந்ததை மனமோடு தருவாயம்மா, மனவீடன் உறவில் என்றும் பெருவாயம்மா. என்னை யார் என்று என்னை யார் என்று என்னை நீ பார்க்கிறாய். இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய். நான் அவள் பேரை தினம் பாடும் குயிலல்லவா, என் பாடல் அவள் தந்த மொழி அல்லவா. என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய். இலக்கிய புகழ் பாடும் இடத்தானம்மா, இந்த நிலத்திற்கு குறிஞ்சி என்ற வரலாறம்மா. இலக்கிய புகழ் பாடும் இடத்தானம்மா, இந்த நிலத்திற்கு குறிஞ்சி என்ற வரலாறம்மா. முப்புவி போற்றுகின்ற இடம் தானம்மா, புவி போற்றுகின்ற இடம் தானம்மா. இங்கு நான் தேடி வந்தேன் இனிதாகமா. அழகானமான் அறிவானமான், அழகானமான் அறிவானமான், அழகானமான் இது அறிவானமான், அழகானமான் அறிவான. இப்படி அழகான மான், அற்புதமான மான் எனது மான். எனது மான் கொண்ட காலத்தில் சிவமுனிவன் சிலம்பதனை சுட்டினான், நெகல் அணிவித்தான், வாளினை சுட்டினான், குண்டல் கொள்வித்தான். ஆனால் முத்தாரம் சுட்டவில்லை. அதனாலதான் இந்த வண்ணமிகு வனத்தோலைக்கு வந்து போந்திருக்கான் சொல்லியிருக்க. மான் உள்ள போயிருக்குன்னு சொல்லியிருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? வேடுவர் தானே நீங்க? வேடுவர் தான். பரம்பரையா பஞ்சத்துக்கா? பரம்பரையான வேட்டை. பரம்பரையா வேட்டைக்காருக்கு மான் எங்க வாழணும்னு தெரியாதா? என்னது? பரம்பரையா வேட்டையாடுற வேடுவருக்கு மான் எங்க வாழணும்னு தெரியாதா? தெரியுமே. எங்க வாழணும்னு தெரிஞ்சவர் தானே? குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை, சரி, இந்த 5 வகை நிலத்துல குறிஞ்சி நிலத்துல மான் வாழாது. அப்புறம் இந்த வாயை சொல்ல தெரியுது, இங்க எதுக்கு வேட்டைக்கு வந்தீரு? முல்லை நிலத்துல மான் வாழும். அப்ப அங்க போய் வேட்டையாட வேண்டியதானே? முல்லை நிலம் என்பது காடும் காடு சார்ந்த இடம். இந்த குறிஞ்சி நிலம் என்பது மலையும் மலை சார்ந்த இடம். அருமையா தெரிஞ்சிருக்கு, ஆனா வேட்டையாட தெரியலையே. தெரியலன்னு நீங்க சொல்லக்கூடாது. நான் தான் சொல்லணும், அப்புறம் வேற யாரு சொல்லுவா? வலிநாயகம் என்னங்க? தெரியல தெரியுது அப்படிங்கறதெல்லாம் வேற யார்கிட்ட வச்சுக்கணும். நான் தான் சொல்லணும், வேற யாருக்கு சொல்ல முடியாது. எனக்கு தெரியலனா வேட்டையாட தெரிஞ்சவர் வந்து வேட்டையாட தெரிஞ்சவரா இருந்தா முல்லை நிலத்துல மான் வாழும்னு இந்த வாய் சொல்ல தெரியுது. அப்ப முல்லை நிலத்துல தானே வேட்டையாடி இருக்கணும். வேலிமலை சாரலுக்கு குறிஞ்சி நிலத்துக்கு நான் காவல் பார்க்கிறதுக்கு நீர் ஏன் வந்தீரு? நான் என்ன கேக்குறேன், இந்த முல்லை நிலத்துல மான் வாழும், இந்த குறிஞ்சி நிலத்துல மான் வாழாது. ஆனா இந்த மான் வருமா வராதா? வரும். இந்த வாய் சொல்ல தெரியுதுல? சொல்ல தெரியும். சொல்லுதுல? ஆமா. வரும்னு சொல்லுதுல? ஆமா. அது மாதிரி தான் வந்திருக்கு. வர்றது
அது சரி, வந்த மானி எவ்வளவு நாளி இங்க நிக்கும்? நிலையா தங்காது. அப்புறம் என்ன இங்க நின்னுக்கிட்டு இருக்கணும் யார் நம்ப முடியும்? வேற போயிருந்தா வந்திருக்கா இல்லையா? இது ஒரு வழி பாதை, பல வழி பாதையா? ஒரே வழி பாதை. ஒரு வழி தானே? ஆமா. நான் உங்களை கேக்குறேன், மான் இந்த இடத்துல வந்துச்சு வேடுவரே, வந்திருக்கலாம் வேடுவரே அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க முறையான காவல் பாக்குறீங்கன்னு அர்த்தம். இல்லைனா மான் இங்க வரவே இல்ல, நாங்க பார்க்கவே இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்க காவலே சரியில்லாம பாக்குறீங்க. ஆமா, ஒரு பெரிய நக்கீரர் பரம்பரை. நெற்றிக்கண் திறப்பிலும் குற்றம் குற்றமேனு ஈசனை பார்த்து சொன்னது மாதிரி நாங்க காவல்ல குத்தம் கண்டுபிடிக்கிறதுக்காக நீங்க வந்திருக்கிறீரு. இதுல என்ன இருக்கு? இந்த காவல் சரியா தான் இருக்கு. உண்மையை சொல்றதால தவறு கிடையாது. வேட்டையாட தெரியல சொல்லுங்க, மானை பிடிக்க முடியல சொல்லுங்க, அசந்திட்டே சொல்லுங்க. ஏத்துறேன். வேட்டையாட தெரியாது எனக்கு சொல்லாதீங்க. அம்மா வெட்டி வெச்சுக்கு மெச்சாதீங்க நீங்க. ஒரு விஷயம் சொல்லவா? சொல்லுங்க. வேட்டியின் தன்மை, வேட்டியின் தர்மம், வேட்டியின் தத்துவம் தெரியும் எனக்கு. இருங்க, இவ்வளவு வியாக்கியானம் தெரியுதுல, வேட்டையின் தர்மம் என்ன தத்துவம் என்னன்னு சொல்லுங்க பாப்பா. இருக்கு. ஏன்னா வேட்டியின் தன்மை என்னன்னு நீங்க என்ன சொல்லுவீங்க? நீ கொண்டு வா அல்லது கொன்று வா. வேட்டியின் தன்மை, வேட்டியின் தத்துவம் என்ன தெரியுமா? வலை வச்சு பிடிக்கலாம், குழி வெட்டி பிடிக்கலாம், சிலை வைத்து பிடிக்கலாம், ஏன் அந்த கணையை வச்சு கூட பிடிக்கலாம், சிலைமான் வைத்து பிடிக்கலாம், சுட்டு பிடிக்கலாம். ஆமா, நான் விட்டு பிடிக்கிறேன். ஒரு விஷயம் அதே மாதிரி வேட்டியின் தர்மம் என்ன தெரியுமா? என்ன? ரொம்ப வயசான மான் அடிக்க கூடாது. சரி. ரொம்ப சின்ன குட்டியா இருக்குல்ல, இது அடிக்க கூடாது. அது மாதிரி கால் ஊனப்பட்டிருந்தால் அந்த மான் அடிக்க கூடாது. இரண்டு மான்கள் புணர்ச்சியில் ஈடுபடும் பொழுது அடிக்க கூடாது. அதே மாதிரி ஒரு மான் கற்பம் தரித்திருந்தால் அந்த மான் அடிக்க கூடாது. ஆக ஒரு மான் ஈனக்குடி தருவாயில் ஒரு மானை அடிக்க கூடாது. அதே மாதிரி படுத்து கிடக்கும்ல மான். ஆமா, மான் படுத்து கிடந்தா அது ஒரு சில பேரு இந்த சொல்லி இங்க ஆகாதுடி, பயந்தவங்களோ அப்படி தவிக்கிட்டு வர்றீரு. குறவளை பிடிச்சி தூக்கி விடுவோம். மான் படுத்து கிடக்கலங்க, படுத்து கிடக்குற மானு ஒரு சில பேர் அப்படி போன பேசுமா இங்க நடிக்கிறீரு. இயலிசை, நாடகம், நடைமுறை, பாவனையோட சொல்றது. நான் இப்படியே சொல்ல வந்திருக்கேன். நான் ஊரு கூட்டமா நடக்குதுங்க. இப்படி சொன்னா நாங்க கேட்க மாட்டோம்னா சொல்ல. நான் கேக்குறேன். ஏன் யாரு இப்ப கேட்டாங்களா? ஏங்க வேடுவரே நீங்க என்ன நடிக்காம பேசுறீங்கன்னு கேட்டாங்களா? நடிக்கத்தானே வந்திருக்கா. அவங்க கேட்டா என்ன நடிக்கிறீங்க? அவங்க கேக்குறாங்க. காசு கொடுக்குற மகன் இருக்காங்க. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காத. கடமையும் செய்யணும், பலனையும் எதிர்பார்க்கணும். அடே அப்பா இருக்கு. அது மாதிரி இது வேட்டியின் தர்மம். இதெல்லாம் எனக்கு தெரியுதுல. குட்டியை பிடிக்க மாட்டீங்க. குட்டியை பிடிக்க பக்கத்துல போக மாட்டேன். குட்டி போட்டதை பிடிக்க மாட்டீங்க. சுத்தமா போக மாட்டேன். நோய் வாய்ப்பட்டதை பிடிக்க மாட்டீங்க. போக மாட்டேன். வயதானதை பிடிக்க மாட்டீங்க. ஐயா பக்கத்திலே திரும்ப கூட மாட்டேன். கற்பம் தெரிஞ்சதை பிடிக்க மாட்டீங்க. போக கூடாது, தர்மம் கிடையாது. நீங்க ரொம்ப தர்மத்தை கடைபிடிக்கிறவர். ஆமா. அப்ப வயதானதை பிடிக்க மாட்டீங்க, நோய்வாய்ப்பட்டதை பிடிக்க மாட்டீங்க, சரியான பிடிக்க மாட்டீங்க, குட்டி போட்டதை பிடிக்க மாட்டீங்க. குட்டியை பிடிக்க மாட்டேன். அப்ப எப்படித்தான் பிடிக்கலாம்னு வித்தியாசம் தம்பி உங்களுக்கு? நான் எப்படி பிடிக்கணும்னா இதெல்லாம் பிடிக்க கூடாது. ஏன்? எப்படியாப்பட்ட மானை பிடிக்கணும் தெரியுமா? நல்ல பருவமான குட்டி. பருவ குட்டினா எப்படி தெரியுது? எப்படி? இது இந்த குட்டி. எந்த குட்டி? வயசு என்ன தெரியுமா? என்ன? இந்த குட்டிக்கு வயசு என்ன தெரியுமா? என்ன வயசு? 12க்கும் 13க்கு இடைப்பட்ட வயசு. கடவுளுக்கே அடுக்காதியா? இதுக்கு கடவுளுக்கே அடுக்காது. நான் பார்த்த குட்டிக்கு. அதைத்தான் நான் சொல்றேன். 12ல இருந்து 13 நல்ல பருவ குட்டியா உங்களுக்கு? 12ல இருந்து 13 இல்ல, 12 இல்ல, அதுக்கு இடையில 2 கட்டா நிக்குது. 2 கட்டாரா நிக்குது. ஆமா. நீங்க பிடிச்சா சரியாயிருமா? இது முழுசா 13,000. அது 2 கட்டாரா நிக்குதா நிக்கலன்னு அதுக்கு தெரியும். நான் பாத்துக்கிட்டு இருக்கேன்ல, அப்புறம் எனக்கு தெரியாதா? தெரியுமா? பாக்குறேன். சரி, அதுக்கு தெரியணும்ல. இத நான் கணக்கு பண்ணிக்கிட்டே இருக்கேன். என்னன்னு நீங்க கணக்கு பண்றது அதுக்கு தெரியுதா? அதுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். ஆனா அங்க இருக்கல, உண்மையாவே இத கணக்கு பண்ணிக்கிட்டே இருக்கேன். என்னதே நீங்க கணக்கு போறீங்க? நான் பார்த்தது எப்ப தெரியுமா? 5 வயசுல. இது அரியா பருவத்துல நான் அந்த குட்டியை பார்த்தது. 5 வயசு? அது என்ன அரியா பருவம்னா என்ன? அது 5 வயசுல இருந்து ஆவுனா அப்ப அரியா பருவம் அப்படிங்கறாங்களே. 5 வயசுனா நல்லது கெட்டது தெரியுமா? தெரியாது. அதுக்கு பேரு அரியா பருவம்னு சொல்லுவாங்க. இது நல்லது இது கெட்டதுன்னு தெரியாது 5 பிள்ளை. ஏன் அந்த 5லயே நீங்க நல்லது கெட்டது சொல்லி கொடுக்க வேண்டியதானே? அதுக்கு கேளுங்க, அது சொல்லி கொடுத்துருப்பேன். இங்க காட்டுல இருக்கு. நம்ம பருவம் அடைஞ்ச உடனே பிடிக்கணும்னு வந்திருக்கேன். 5 வயசுல சொல்லி கொடுத்தா உங்களை கொண்டு உள்ள வச்சிருப்பாங்க. அப்படி கிடையாது. அப்ப இது பருவமான குட்டி இப்ப வந்துருச்சு. அப்பா அம்மா சொல்லி கொடுக்கலாம் இது நல்லது கெட்டதுன்னு. யாரோ ஒருத்தர் போய் 5 வயசுல இருக்க குட்டி கிட்ட போய் சொல்லி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, யாரோ எவரோ தெரியலன்னா புடிச்சு கொண்டு அரண்மனையில அடைச்சு வச்சிருப்பாங்க. மனிதர் உண்டு, மனிதர் மிருகம் உண்டு, மனிதர் மாணிக்கம் உண்டு, மனிதர் தெய்வம் உண்டு. இங்க வந்திருக்க கூடியதுக்கு எனக்கு சம்பந்தம் உண்டு. அதுக்கு பட்டை இருந்தா கொடுங்க. பசுபதி பாசம்னு சொல்லக்கூடிய முப்பட்டை போட்டிருக்கா? நீங்க போட்டிருக்கீங்களா? என்ன இது மான் குட்டி பட்டை போடுமா? பள்ளிநாயகம் நீங்க போட்டிருக்கீங்களா? ஏங்க நான் பட்டை போட்டுக்கேன், நீங்க தான் பட்டை போட்டிருக்கீங்க. நான் போட்டிருக்கேன்ல. யதார்த்தமாவே சிவனை வணங்குறவங்களா இருந்தாலும் முருகனை வணங்குறவங்களா இருந்தாலும் நெத்தியில பசுபதி பாசங்கிற பட்டை போடுவாங்க. போடுவாங்கல்ல? போடுவாங்கல்ல. எப்படிங்க போடும்? ஆனா இது போட்டிருக்கு.
எந்த குட்டியாவது அது மாதிரி போட்டு பார்த்திருக்கீங்களா? யாராவது பார்த்திருக்கீங்களா? ஐயா, ஆனா இது போட்டிருக்கு. நீங்க தலையாட்டாதீங்க, நல்லா இருப்பீங்க. உண்மையை தானே சொல்றேன். ஏங்க எந்த ஊர்லயாவது மான்குட்டி பட்ட ஓடுமா? ஐயா பைத்தியமாயா நீ? உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியுது. நீங்க மான்குட்டியை பார்க்கணுமா? பொய் பேசுறீரு. நான் கேட்கிறேன், நீங்க மான்குட்டியை பார்க்கணுமா? எங்க கண்ணுக்கு முன்னாடி காட்டுங்க. நீங்க பார்க்கணும் நினைச்சீங்கன்னா வேற எங்கேயும் பார்க்க வேணாம். வேற எப்படி பார்க்கிறது? உள்ள கூட 2 கண்ணாடி இருக்கு, அத கூட பார்க்க தேவையில்லை. இங்க வாங்க, அங்க இல்ல, அங்க போவேன், இங்க வாங்க. இங்க எப்படி பார்க்கிறது? என்னை குறிப்பா பாருங்க, உங்களுக்கு மான்குட்டி தெரியும். ஆஹா, இங்க இருங்க. அப்படிலாம் பார்க்க முடியாது. அதுல 2ஆ தெரியும். அதுல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. பொம்பளை பிள்ளையும் ஆம்பளை பிள்ளையும் நின்று கண்ணை சிமிட்டாம கொஞ்ச நேரம் பாருங்கன்னா பொம்பளை பிள்ளைய பாத்துருவான். ஆம்பளை பிள்ளைய சிமிட்டி தொலைச்சிருங்க. அண்ணன் நோக்கினால் அவனும் நோக்கினாள். ராமாயணம் ஏற்பட்டு இங்க அண்ணனும் நோக்குவா, தங்கச்சி நோக்குவா. நான் ஒண்ணு கேக்குறேன், இங்க பாருங்க. சொல்லுங்க. என்னை பார்த்தா உங்களுக்கு பாவமா தெரியுதா? ஆம்பளைய பார்த்து முத பொம்பளை இறக்கப்படலாமையா? ஒரு ஆம்பளைய பார்த்து ஒரு பெண்ணு இறக்கப்பட்ட என்ன? அதனாலதான் சகுந்தலை காட்டுக்குள்ள தவிச்சா. இல்ல நீங்க என்னை பார்த்து இறக்கப்பட மாட்டேனே, இன்னொரு 10 வருஷம் ஆகும் இறக்கப்பட. இல்ல நீங்க இறக்கப்பட்ட என்ன ஆவீங்க? தேவை நான் தான் இறக்கப்பட மாட்டேன். இறக்கப்பட்ட ஒரு பேச்சுக்கு என்ன சொல்லுவீங்க? சரி, ஆம்பளை இறக்கப்பட்டா என்னவா? ஆம்பளை இறக்கப்பட்டா கடங்காரே, பொம்பளை இறக்கப்பட்டா புள்ளத்தாச்சி. அப்படி தாச்சி நமக்கு தேவையில்லை. பார்த்து ஒரு தடவை நீங்க இறக்கப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. தேவையில்லைன்றே. வர்ற ஒரு ஆம்பளைய பார்த்து இறக்க பண்ணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. உங்களால முடிஞ்சா குட்டியை பிடிங்க, என்னால முடிஞ்சா நான் காவலை பாக்குறேன். நான் இங்க இருக்க எத்தனை குட்டியை பார்த்திருக்கேன், ஆனா இந்த மாதிரி குட்டி இன்னைக்கு தான் பாக்குறேன். தம்பி உண்மையிலேயே அதே மாதிரி இல்ல தம்பி. அலங்கம்பட்டி செல்வம், இங்கிட்டு வந்துரு சாமி. இப்ப அப்படியே அங்க திரும்பி பேசல போய். நான் எத்தனையோ குட்டியை பார்த்திருக்கேன், அப்படி. ஆனா இந்த மாதிரி குட்டியை நான் இன்னைக்கு தான் பாக்குறேன். எப்படியாப்பட்ட மண்டையை பொளந்து இப்படி பொளந்து அவரு பாவம் அந்த மைக் சட்டை வச்சு தான் அவர் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. இதை போட்டு உடைச்சிங்கன்னா என்ன? ஏதோ கவலையிலே இருக்காப்ல. இல்ல அந்த பையன் ஏதோ ஒரு விரக்தியில தான் இருக்காப்ல. எல்லாத்துக்குமே இது வர்றது அந்த வயசுல. நான் என்ன கேட்கிறேன், யோ என்னன்னே தெரியாம சும்மா அள்ளி தலையில வச்சுட்டு போகாம அதை சொல்லல. எல்லாத்துக்குமே நானும் நம்மளாம் அந்த வயசுல இருந்து வந்தால் தான். நம்ம ஊருக்கு வந்து ராஜவார்த்தை இப்படி சொல்றாருன்னு அப்பா அம்மா உண்மையாவே நான் இது வரைக்கும் எந்த பெண்ணையும் ஏடெடுத்தும் பார்த்ததே கிடையாது. அவளை கட்டுப்பாடாக இருக்கிற உட்கார்ந்து இருக்கிறீங்களே வண்டி கிளம்புங்க. அவளை கட்டுப்பாட கட்டுக்கோப்பா இருக்கேன். சரி, இப்ப நீங்க வள வைக்க மாட்டீங்க, குழி வைக்க ஒன்னை தவிர வேற யாரையும் நான் பார்க்க மாட்டேன், சத்தியமா. இல்ல இத்தண்டி பிள்ளையில இருந்து நான் பாக்குறேன். இத்தண்டி பொய்யும் சொல்லுவாப்ல, நான் எதிர்பார்க்கல. இருங்க இந்த பக்கம் வாங்க. போங்க போங்க. இருங்க, நானும் எத்தனை குட்டியை பார்த்திருக்கேன், ஆனா ஒன்ன தவிர எதையுமே விரல வெண்டைக்காய் உடைக்க ஒடிச்சு பிடிக்க தெரியுதா? ஏற்கனவே பிடிச்சிருக்கீங்களா? குட்டி ஏற்கனவே குட்டி பிடிச்சிருக்கேன். ஏற்கனவே பிடிச்சிருக்கீங்க? ஆமா, அது பரிசா கொடுத்தது மக்கள் எல்லாம் சேர்ந்து முயற்சி பண்ணி பயிற்சி எடுத்து அடுத்த குட்டிக்கு வந்திருக்கீங்க. மக்கள் எல்லாரும் சேர்ந்து எனக்கு நான் செய்த ஒரு பெரிய செயலுக்காக அது எனக்கு பரிசா கொடுத்தாங்க. ஆனா இத என் சொந்த முயற்சியால கையால என்னமோ ஒண்ணு கைய கூட அப்படி சொட விட. நாளைக்கு அம்பு உடிக்க கை வேணுமா வேண்டாமா? வேணும். நான் ஒடிக்கல மாட்டேன், புடிச்சு கடிச்சு போடுவேன் கைய. ஒரு தடவை கடிச்சு பாரு தெரியுமா? அப்புறம் கறி சதையோட வந்துரும் என் பல்லு இருக்க அமைப்புக்கு. ஆதிகரவனே ஆதிகரவனே, நீலமேகவண்ணா நீலமேகவண்ணா நீலமேகவண்ணா. அந்த பையன் எதுக்கு வந்திருக்காப்ல? உன்னை அந்தரத்தில் வரவழைத்து 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 ஐயா ஊதினார் செங்குழலே. இதெல்லாம் நல்லா இருக்கு, இங்க மட்டும். அங்க உலகளந்த மாயவனே 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 இல்லாத மானுக்காக இங்கே வந்து நிற்கிறாரு. ஏதேதோ பேசி பார்க்கிறார், ஏதோ பேசி பார்க்கிறார். இல்லாத மானுக்காக இங்க வந்து நிற்கவில்லை, ஏதேதோ பேசி பார்க்கிறார். ஏதேதோ பேசி பார்க்கிறார். தீவன சோலையிலே மாடுகிறது வந்திடுமா? தோளுக்குள்ள மாடு இங்க வந்துடுமே. வேறுவன தேடிடுங்க, வேடுவரை வேறுவன தேடிடுங்க, வேறுவன தேடிடுங்க, வேடுவரை வேறுவன தேடிடுங்க. கச்சனல்ல வருந்து கட்டி கருப்பா வருந்து கட்டி கருங்கச்சே உண்பாமிட்டு வந்து உண்பாமிட்டு. கச்சனல்ல வருந்து கட்டி கருங்கச்சே உண்பாமிட்டு. அங்கே கிட்டி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் இன்னது. அங்கே கிட்டி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் இன்னது. அடி காண கருங்கோயிலே கச்சேரி வைக்க போய் கணக்காக சேர்த்து வச்சு கைராசி பார்க்க போய் பாசமுள்ள பாண்டியரு பாட்டி கட்டும் பவளரு ஆடே விளையாடே நாமே ஆகட்டுமா? கூட உங்க கூட ஒரு மாலை கூடட்டுமா? மச்சான பாரடி அச்சனை
ஒட்டவே வெட்டணும் வாங்கடி ஒட்டவே வெட்டணும் வாங்கடி மச்ச பேரு மதுரை நின்று மாறி ரெக்க கட்டி பறந்து வரும் ரெண்டு காலு குதிரை மாமா 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 ஏமா 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 மாமா 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 ஏமா 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 பாண்டியனா கொக்கா கொக்கா எனக்கு பிடிக்காதே காக்கா காக்கா என்னோட ராசி நல்ல ராசி அது எப்போதும் பெரியவங்காச்சி அத்தவக ராசி ஊர் முழுக்க பேசி குட்டு மேல குட்டி வாசி மாமா உன் பொண்ண குடு ஆமா சொல்லிக்கூடு சாமி போட்ட முடிச்சு அதுதான் மூணு முடிச்சு மேல கட்டவன் தாலி கட்டவன் நேரம் வந்துருச்சு ஒரு உலகம் சேர்ந்து நமக்கு மாலை வந்துருச்சு ராசா 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 மன்மத ராசா லேசா 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 ஆடுது லேசா உரிமை உரிமை மேலும் இத உரச உரச தாளம் உரிமை உரிமை மேலும் இத உரச உரச தாளம் கூந்தல் முதல் பாதம் வரை சில கோடி ரூபாய் தேரும் உடிக்க உடிக்க இடுப்பே இது எந்த நாட்டு நடிப்பே முதல் முதல் பாதம் வரை வாடு ஒரு சிகப்பே தாத்தா தாத்தா பொடி கொடு அட பேத்தி பேத்தி கொஞ்சம் பொடியடு தாத்தா தடிக்க எடுக்கையில பொடியும் பறந்துருச்சு அச்சே! கந்தனுக்கு திருவிழச்சு இந்த கம்மங்காட்டு ராசாத்திய காவல் வச்சு கந்தனுக்கு திருவிழச்சு இந்த கம்மங்காட்டு ராசாத்திய காவல் வச்சு சரி. ஆலங்கம்பட்டி எஸ்பி செல்வம் தருவாய் வந்த வேட்ட யாருங்க வழிநாயகம் மாபெரும் தவறு பண்றீங்க யார் தவறு பண்றீங்க நீங்க பேசுறது மாபெரும் தவறு பாருங்க யாருங்க தவறு பண்ணுங்கிற அவசியம் எனக்கு நான் தவறே செய்ய மாட்டேன் புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்திலேயே ஆ. ஒரு செக்க செவேர்னு ஒரு ராஜ நடிகர்னா நான் மட்டும்தான் என்னைய பார்த்து அதுவும் அலங்கம்பட்டி எஸ்பி சொல்வோம் கருவாயனா கம்மங்காட்டி ராசாத்தி கருவாச்சி நீ கருவாச்சி நீ போட்டிருக்க ஆடைகளும் கருப்பு ஏன் இப்படி கொந்தளிக்கிறாப்ல என்ன எப்படி கருப்பு சொல்ல முடியாது எப்படி சொல்லாது ஏய் அங்கே இருந்து பேசுறது வந்தாலும் ஊக்கிருவேன் புதுக்கோட்டை சங்கத்திலேயே ஒன்னா நம்பர் கருப்புனா நான் தான் நான் பெருமையா தான் நினைக்கிறேன் நான் கருப்பு இல்லையே சிகப்பு கொண்டே போடுவேன் இருங்க கருப்புன்னா அதுக்கு அடையாளம் இருக்கு ஆ. மாநிறம்னா அதுக்கு அடையாளம் இருக்கு. இருக்கு சிகப்புன்னா நான் நெத்தியில வச்சிருக்கிறது ஆ, கைய புடிச்சு உன் கைய அறுத்தோம்னா ரத்தம் வந்தா சிகப்பு அது சிகப்பு நீங்க சொல்றீங்க இந்த சிகப்பு சிகப்புன்னு இந்த நிறத்துக்கு பேர் என்ன முதல்ல இந்த பாரு ஓ அந்த நிறத்துக்கு பேரே தெரியாம தான் சிகப்பு சிகப்புன்னு சொல்லிக்கிட்டு தெரியுறீங்க யா நான் என்ன சிகப்பு தெரியுமா நான்லாம் தமிழ் கருப்பா தான் நீங்க இருப்பேன் கேட்டு பாரு வள்ளிநாயகம் நான் என்ன சிகப்புன்னு கேளுங்க நான் மேல முகத்துல போட்டுக்கிறத கலச்சா கூட நீங்க பாருங்க வந்து என்னை பேச விடுறது அப்புறம் நான் ஒரு நேரமா இருக்க மாட்டேன் நான் இன்னொன்னு வேற. நான் என்ன சிகப்பு தெரியுமா காக்கா சிகப்பு மான் பிடிக்க ஆகாதுங்க தனனா 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 தன்னானே ஒரு தனனா 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 தன்னானே தங்கமயில் ஐயா தங்கமயில் முருகா தங்கமயில் வாகனனே தன்னானே நானே பழனி வள வேலவனாத்திலேலேலேலோ தன்னானே நானே பொறுதில்லே லேலோ தன்னானே நானே பொறுதில்லே லேலோ ஆரம்பமாவது 10:30 நாங்க ஆடி முடிப்பது 5:30 ஆரம்பமாவது 10:30 நாங்க ஆடி முடிப்பது 5:30 தாண்டி போயிருச்சு மானுக்கு உண்டான அங்கலச்சலம் சொல்லுங்க மானுக்குடி அடையாளம் கட்டதால் உண்மையான அடையாளத்தை முறையாக கூறுகிறேன் நன்றாக கேளுங்கள் ஏத்தியா ஹலோ கொஞ்சம் வாலி மத்தியா கொஞ்சம் அந்த மைக்கு ஹலோ ஹலோ அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் வைங்க ஹலோ எக்கோ போடுற பழகின எக்கோ குறைச்சிட்டு கொஞ்சம் எக்கோ போடுங்க லைட்டாக போடுங்க போதுங்க ஹலோ காகான கானகத்தே காயாத கானகத்தே நின்றுள்ளா காயாத கானகத்தே
மேயாதமான் மேயாதமான் புல் மேவாதமான் மேயாத மான் இது மேயாத மான் ஆணகம் மேயாதமான் மேயாத மான் மேயாதமான் புல் மேவாதமான் மேயாது 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 மான் 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 மேயாத மான் புள்ளி மேவாத மான் மேயாத மான் 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 மேவும் கானகமடைந்து நறுதந்தனமும் புணுகும் கமலும் நறுதந்தனமும் புணுகும் கமலும் கலபங்கலனைந்து துணைக்கு படந்த புல் மேகாது 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 மான் 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 மேவும் கண்ணாடைந்து நறுசந்தனமும் புணுகும் கமலும் நறுசந்தனமும் புணுகும் கமலும் களவங்கலனிங்கு சுனந்து வனதும் மேயாத மான் 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 காணக்குறவர் கண்மணியினவளர் காணக்குயிலின் நிகர்குழலுடையது காணக்குறவர் கண்மணி என காண குயிலின் நிகழ்குள் உடையது காணக்குறவர் கண்மணியினவளர் காணக்குயிலின் நிகர்குழலுடையவள் மேகாத மான் காணக்குறவர் கண்மணி என காண குயிலின் நிகழ்குள் உடை மேயாத மான் தாவி தாவி தினமது புனமதில் மேயத் தெரியாமானை கூடையது தாவி தாவி தினையொரு பணமதில் மேயர் கரியாமானின் குணமது தாவி தாவி தினமது புனமதில் மேயத் தெரியாமானை கூடையவள் மேகாது 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 மான் 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 தாவி தாவி தினையொரு பணமதில் மேயர் கரியாமானின் குணமு மேயாத மான் தேனும் பாகும் தினிமாவும் தின்பது நாள் ஒரு உள்ளது போதிலும் தேனும் பாகும் தினைமாவும் தின்பதி நாளொரு புள்ளொரு போதும் தேனும் பாகும் தினிமாவும் தின்பது நாள் ஒரு உள்ளது போதிலும் மேகாது 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 மான் 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 தேனும் பாகும் தினைமாவும் தின்பதி நாளொரு புள்ளொரு போதும் மேயாத மான் சாகாது கொம்பிரண்டாலும் கொம்புரண்டிருந்தாலும் அதுகள் தலை நிமிந்து பாயாத மானான் அதுகள் தலை நிமிந்து பாயாத மான் வேற கண்டதுண்டோ மான் வர கண்டதுண்டோ பாசுப்புள் போன்ற நல்மேனி பொன் போன்ற நன்மேனில் பூமி தண்ணில் புலம்பிட அழகிய மான் வேற கண்டதுண்டோ 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 உண்டோ 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 மான்குடி தெரியல பொம்பளை பிள்ளைய தெரிய வந்திருக்கீங்க உன்னைத்தான் என்னதுக்கு நீங்க தெரிய வந்தீங்க என்பி என்னது என் ஆறுயிரே அம்மே என் கட்டிக்கரும்பே எதுவா இருந்தாலும் எடுத்து பேசணும். ஏய். இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை இதயத்தில் விழுந்தது திருமண மாலை உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம் உலகம் நமக்கு இனி ஆனந்த கோலம் இருவர் என்பதே இல்லை இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை இருவர் என்பதே இல்லை இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை இரவுக்கு பகலுக்கு இனி என்ன வேலை இதயத்தில் விழுந்தது திருமண மாலை உறவுக்கு உரிமைக்கு பிறந்தது நேரம் உலகம் நமக்கு இனி ஆனந்த கோலம் இருவர் என்பது இல்லை இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை இருவர் என்பது இல்லை இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. பாதுகளை மூடி திறந்து பார்ப்பதில் பாதி தூக்கத்தில் கூந்தலை தடவி ரசிப்பது இன்பம். பாதுகளை மூடி திறந்து பார்ப்பதில் பாதி தூக்கத்தில் கூந்தலை தடவி ரசிப்பது இன்பம். பாதி பாதியாயிருவரு மாறி பழகல் வித்தைய பள்ளியில் இரண்டும் காலை என்பதை துன்போ இனிமேல் மாலை ஒன்றுதான் என்போ காலை
இனிமேல் மாலை ஒன்றுதான் இன்பம். இரவுக்கு பகலுக்கும் இனி என்ன வேலை? இதயத்தில் விழுந்தது திருமண மாலை. உறவுக்கும் உரிமைக்கு பிறந்தது நேரம். உலக நமக்கினி ஆனந்த கூடம். இருவர் என்பதே இல்லை இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. இருவர் என்பதே இல்லை இனி நாம் ஒருவர். ஆடையில் வென நிலவிலை எடுத்து ஆனந்த மயக்கோ. அம்மா குளிரினை ஒன்றினை ஒன்று அது பழக்கோ. ஆடையில் என நிலவினை எடுக்கும். ஆனந்த மயக்கம். அம்மா குளிரினை ஒன்றினை ஒன்று அணிப்பது வழக்கம். காலை நேரத்தில் காயங்கள் பார்த்து பழகுவதுதான் பள்ளியின் விளக்கம். கவிஞர் சொன்னது பொழுதோ இனிமேல் காண போவது மன்னதோ. கவிஞர் சொன்னது பொழுதோ இனிமேல் காண போவது மன்னதம். ஏ அண்ணா, ஐயோ அண்ணா, ஓடி வா. அண்ணா, 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 அப்பவே நான் சொன்னேன். தோலை- யாரையும் நம்பாதனே மான தேடி வந்து சொன்னாரு. தோலை தேய்ச்சி விட்டாரம்மா. என்ன நடந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? என்னம்மா வந்த வேடுவரு முக்காம முருகனை வேண்டுமா? இவங்கிட்ட போய் நடிச்சேன். வேண்டு. சரவண பவ எனும் நாமமே சண்முகனே என் நாதமே. சரவண பவ எனும் நாமமே சண்முகனே என் நாதனே. நித்தம் பாடுவே நெஞ்சில் சூடுவே நிம்மதி நான் அடைவேன். உன் நினைவினில் நான் அடைவேன். முருகா முருகா எனவே தினம் உருகும் வரமே தரவா. முருகா முருகா எனவே தினம் உருகும் வரமே தரவா. சரவண பவ எனும் நாமமே சண்முகனே என் நாதமே. ஆறு வகையான ஞான பொருளாகி அன்பர் பல தேடும் திருநாமம். ஆறு வகையான ஞான பொருளாகி அன்பர் பல தேடும் திருநாமம். ஆறுதலை தேடி நானும் அலைகின்ற நேரமிதமாக்கும் நாமமே. பொருளே தந்தது சிவனிடமே அருளே தந்தது என்னிடமே. நாளும் உனை நாடி புகழ் பாடி நாடுவேனே. சரவண பவகுக சண்முகவோ சரவண பவகுக வெற்றிவேல் முருகனுக்கு. வெற்றிவேல் முருகனுக்கு. வணங்குகின்றேன் முருகா வள்ளி வணங்கி. பள்ளி இதுவரை வேடனை வந்தது நானே, இப்பொழுது விலனை வந்திருப்பது நானே. உனக்கு என்ன வர வேண்டுமே கேள் தருகிறேன். சுவாமி, இப்படி வேலோடு வந்திருந்தால் ஏதாவது பேசியிருப்பேனா முருகா? தவறாக பேசியிருந்தால் மன்னிக்க வேண்டும் முருகா. தங்களை மணந்தவுடன் உலக மக்கள் எல்லோரும் வள்ளி தேவியானை சமேத சுப்பிரமணியர் என்று இந்த அடியவள் பேரை முதலில் வைத்து அழைக்க வேண்டும். தொழிலில் அடியவள் மென்மேலும் வளர வேண்டும் முருகா. என்று முதல் தேவர்கள் மூவர்கள் மக்கள் அனைவரும் பள்ளி தெய்வயானை என்று அழைப்பார்கள். நாட்டு மக்கள் நகரத்து மக்கள் இந்த கிராமத்து மக்கள் அனைவரும் மாதம் மாறி மழை பெய்து எல்லா வளமோடும் நலமோடு வாழ்வார்கள். கெட்டு மேல மலகட்டும். ரகுபதி ராகவ ராஜாராம் பவீந்த பாவல சீதாராம். ரகுபதி ராகவ ராஜாராம் பவீந்த பாவல சீதாராம். ரகுபதி ராகவ ராஜாராம் பவீந்த பாவல சீதாராம். சீதாராம் சீதாராம். தவ திரு டி சங்கரதாஸ் சுவாமிகள் நாமம். வாழ்க, வாழ்க. அண்ணா மலையானுக்கு அரோகரா. ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஸ்ரீராம ஜெயம்.